Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகள் தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. மதுரையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அன்று ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வாடிவாசல் அமைப்பது, தடுப்பு வேலி மற்றும் தண்ணீர் தொட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாட்டு பணிகளுக்காக 54,26,000 ரூபாயும், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாட்டு பணிகளுக்காக 42,75,000 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாட்டிற்காக 32,42,000 ரூபாயும் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 3ஆம் தேதி இதற்கான ஒப்பந்தம் எடுக்கப்பட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளின் ஏற்பாட்டு பணிகளும் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் தேர்வு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் சேகரிக்கப்பட்டு நடைபெற உள்ளது. பருத்தி விதை, நம்ம சோழநாத்து, வைக்கல், அதுவோ பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்து அன்னைக்கு கிடச்சி இன்னைக்கு வந்து கிடைக்கல. இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இன்னைக்கு போட்டுக்கிருக்கோம். நாட்டுக்கோழி முட்டை பேரிச்சம்பழம் போட்டுக்கிருக்கோம். அது ஏன்னா நம்ம பேரை காப்பாற்றணுன்றக்காதையும் போட்டுக்கிருக்கோம். இன்னும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக காளைகளுக்கு நாட்டுக்கோழி முட்டை, பேரிச்சம்பழம், நவதானியங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக கடந்த 1 மாத காலமாகவே நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்ணில் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், ஆன்லைன் டோக்கன் முறையை கைவிட்டு பழைய முறையை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளையும் காளை வளர்ப்போர் முன்வைத்து வருகின்றனர். முதல் இருக்க சாப்பாடுகளை வைப்போம். இந்த 3 மாதத்துல ஏதோ நம்ம பேர் வெளியே வந்துருமோ அப்படின்னு அந்த ஆர்வத்தில் அந்த காளையில நாங்கள் வளர்க்குறோம். இதை எல்லாரும் இங்கே பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருமே சொல்லி இந்த ஆன்லைனுக்கு ஒரு முடிவை கட்டி எங்கள் காளையை விளையாடுறதுக்கு எங்கள் எல்லாரும் சார்பையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை அவனியாபுரத்தில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சுபாஷ். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.